ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பட்ஜெட்டோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. எஸ்டிடின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸுக்கு 0.02%லேருந்து 0.05%க்கும், ஆப்ஷன்ஸுக்கு 0.10%லேருந்து 0.15% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டிடி எப்பவுமே ஸ்டாக்கை செல் பண்ணும்போது மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி ஃபியூச்சரை 1 லாட் செல் பண்ணா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 25,000 இன்ட்டு லாட் சைஸ் 65 வச்சா டோட்டல் வேல்யூ 16,25,000 இருக்கும். இந்த அமௌண்ட்டுக்கு எஸ்டிடியா 0.05%ன்னு ₹812 பே பண்ணணும். இதுவே ஆப்ஷன்ல நிஃப்டி கால் ஆப்ஷன் 1 லாட் செல் பண்ணா 25,000 கால் ஆப்ஷன் ₹200 பிரீமியத்தில் ட்ரேட் ஆகுதுன்னா பிரீமியம் இன்ட்டு லாட் சைஸ் 65 13,000க்கு 0.15%ன்னு ₹19.5 பே பண்ணணும். நீங்க ட்ரேட் பண்ணும்போது இந்த எஸ்டிடி, ஜிஎஸ்டி, புரோக்கரேஜ், ஸ்டாம்ப் டியூட்டி இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இந்த எஸ்டிடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் பண்றவங்களுக்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட் பண்றவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும். இந்த பட்ஜெட்ல பைபேக் ஷேர்ஸுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ₹100க்கு வாங்கின ஒரு ஷேரை கம்பெனி ₹150க்கு பைபேக் பண்ணாக்கா அந்த ₹50க்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ணணும். இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது அப்படின்னா இந்த ப்ராஃபிட் உங்களோட இன்கம் ஸ்லாப்ல ஆட் ஆயிருந்தது. இந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமா கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ணுறது அட்வான்டேஜ் தான். முக்கியமாக இந்த வீடியோவை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது வரக்கூடிய சார்ஜஸை கால்குலேட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண சொல்லுங்கள்.